ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ஸ்பெஷலான க்ரீமியாகவும் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் கொண்டக்கடலை கறி தான் பண்ண போகிறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நான், சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்போவாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வீட்டிலேயே எப்படி வரணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்குங்க. இப்போ நான் இன்னும் ஃப்ளேம் ஆன் பண்ணலை, ஃப்ளேம் ஆஃப்லேயே இருக்கட்டும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்துலேயே இப்போ எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு 2 கப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே முந்திரி வந்து ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு 10 முந்திரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூனும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 1/2 அன் கூட அப்படியே விடுங்க. அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த கொண்டக்கடலையில் இறங்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 அன் இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுங்க, ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஏறின பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் இதுக்குரிய மசாலா சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மட்டன் மசாலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனும், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இந்த ரெசிபி ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம், திட்டமாக கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. இடையில இடையில லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கிரேவி வந்து உங்களுக்கு என்ன திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ இது எல்லாமே கொதிச்சு நல்லா திக்னஸ் வந்த பிறகு இறக்குற நேரத்தில் என்ன பண்ணுங்க, பாதாம் பேஸ்ட், அதாவது பாதாம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஐ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு சூடான சாப்பாடு, நான், சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும், பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 1/2 அன் இதை வந்து நம்ம வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா போதும். நம்மளுக்கு சூப்பரான ஒரு கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.